நீ கால் தடக்கி விழுந்த போதெல்லாம் உன்னை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் இப்போது நீயே கதியென்று உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் உன்னை பார்த்து வியப்பில் ஆளப்போகிறார்கள். நான் தான் இப்பொழுது உன்னை வழிநடத்தப் போகிறேன். நீ நான் கூறும் விடயங்கள் அனைத்தையும் கேட்டு செய்வாயானால் உன் மதிப்பு பல மடங்கு பெருகிக் கொண்டே செல்லும். உன் அழுகைக்கான காரணங்கள் அனைத்தையும் நான் அறிந்தேன். அதனால்தான் உன்னை நான் வழிநடத்துவதற்கு வந்துள்ளேன். பல நாள் தோல்விகள் உன் தலையணையில் கண்ணீராகச் சென்றதனை நான் அவதானித்ததனால்தான் இப்பொழுது உன் முன்னே நான் வந்து நிற்கின்றேன். நீ அழுத ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் இப்போது காணிக்கை செலுத்தப் போகின்றேன். உனது உதிரம் அனைத்தும் கண்ணீராக வெளிவந்ததை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். உன் வலி மிகுந்த வெறுப்புணர்ச்சியை நான் பார்த்தேன். அப்போது நீ என் மீது கொண்ட வெறுப்பு மென்மேலும் அதிகரிக்க நான் மாறாக உன் மீது அந்தளவுக்கு பாசம் வைத்தேன். அதனால்தான் இப்பொழுது உன் முன்னே வந்து நிற்கின்றேன். நீ பலரின் முன் அவமானப்பட்டு துன்பப்பட்டு கண்ணீர் வடிக்கும் நேரங்களிலெல்லாம் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆயினும் நீ என்னை கைவிட்டதாக நான் உணரவில்லை. ஒவ்வொரு கண்ணீருக்கும் பின்பும் தாயே, என்னை எப்படியாவது இந்த துன்பத்திலிருந்து வெளிக்கொண்டு வா என்று நீ கூறுவது, கத்துவது, கதறுவது எல்லாம் நான் கேட்டதுதான். நீ நினைப்பாய், நான் கத்தியது, கதறியது, துன்பப்பட்டது, துயரப்பட்டது எல்லாம் என் அன்னைக்கு தெரியவில்லையே என்று. ஆயினும் நான் பார்த்து கொண்டிருந்ததற்கான காரணம் உன்னை நல்ல ஒரு மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அதன் பின்புதான் நீ செல்வ வளத்தை பெற வேண்டும், ஒரு நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீ உன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கைவிட மாட்டாய், மறக்க மாட்டாய் என்பதற்காகத்தான் இப்படி செய்தேன். உன்னை போன்ற பலர் இந்த உலகத்தில் துன்பப்பட்டு கொண்டும் எப்பொழுதும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் தான் இருக்கின்றனர். அப்படியான பலரை உன் கண் முன்னே இனி நிறுத்துவேன். அவர்களுக்கு நீ உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக ஆக்க வேண்டும் என கருதி இவ்வளவு பயிற்சி கொடுத்து உன்னை ஆளாக்கி விட்டிருக்கின்றேன். இனி நீதான் சில பேருக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும். அதனால்தான் நான் இப்பொழுது உன்னை வழிநடத்துவதற்கு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை இனி வசந்த காலமாக மாறும். கலங்காதே, நீ முயற்சியோடு முன்னேறு.